வணக்கம். இன்னைக்கு அதிரன்சோம்ல ஒடிசாலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு போன வீக்கு. சேலம் எங்களோட ஊருங்கிறனால அங்கே ஏற்காட்டில் கோடை விழாக்கு ஸ்பெஷலாக மலர் கண்காட்சி வந்து இந்த வீக் ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே அங்கே போயிருந்தனால நல்ல மேகங்கள் வந்து தரையில் இறங்கி வந்து போயிட்டுருந்தது. இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து போயிருந்தோம். நல்லா நிறைய கூட்டம் இருந்தது, ரஷ்ஷு. அதே மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து இது வந்து பார்க்கிங் ஏரியா நிறைய இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே போட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்க இந்த அண்ணா பார்க்கில் தான் வந்து மலர் கண்காட்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது 48வது வருட மலர் கண்காட்சி. இந்த இடத்துல நாம் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிக்கணும், பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட். அப்புறம் உள்ளே என்ட்ரானோடனே நம்ம ஈவினிங் டைமில் போனனால லைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே அடிக்கடி வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கனால கிளைமேட் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 5:36 அந்த மாதிரி போனனால நாங்கள் வந்து மலர் கண்காட்சியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து ரிட்டன் ஆகிட்டோம். பகல் டைமில் நம்ம போய் மலர்களை வந்து பார்க்குறத விட ஈவினிங் டைமில் இந்த லைட்டிங்கோடு பார்க்குறப்ப நல்ல எஃபெக்டிவாகவும் அழகாகவும் தெரிஞ்சது. நிறைய ஊர்களிலேருந்து மக்கள் வந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஏற்காடு வந்து ஏழைகளோட ஊட்டின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இந்த கண்ணாடி மாளிகைன்னு சொல்லி அங்கே இருக்கும். அதில் வந்து உள்ளே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இது. நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து கையில் நம்ம நல்லா பிடிச்சிட்டு தான் போகணும். அதே மாதிரி அங்கே ஒயர்ஸ் வந்து நிறையா இருக்கும், பார்த்து பாதுகாப்பாக நம்ம போயிட்டு வரணும். அதே மாதிரி மக்களோட பாதுகாப்புக்காக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டும் மைக் வச்சு வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேலத்தில் இருக்கிறீங்களோ இல்லை சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களோ ஒரு பட்ஜெட் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு டூர் போகணுன்னா இங்கே ஏற்காடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டைமில் கிளைமேட் வந்து நல்லாயிருக்கு. சம்மராக இருந்தாலும் சரி, மழை பெஞ்சனால கிளைமேட் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து கிட்ஸுங்களை கவர்ற மாதிரி இந்த டைனோசர், அதுக்கப்புறம் போக்கிமேன், அப்புறம் யூனிகார்ன், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பாருங்கள், யூனிகார்ன் வந்து ஃபுல்லாக வந்து ரோஸ்லேயே வந்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃப்ரூட்ஸோட வகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பைசஸ் இதோட வகைகளும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளோட துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்கள, அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த மாதிரி அவங்கள வந்து ஃப்ளவர்ஸால் வடிவமைச்சிருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒன் வே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்ப வந்து சேலம் வழியாக இங்கே ஏறினப்ப அதே வழியில் தான் ரிட்டன் வந்தோம். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா மான், முயல், அதுக்கப்புறம் மங்கி, யானை, இதெல்லாம் வந்து மலர்களால் வடிவமைச்சிருந்தாங்க. இது மேட்டூர் டேமோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளவர்ஸாலே டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அண்ணா பார்க் தாண்டி நமக்கு ரோஸ் கார்டன், அதுக்கப்புறம் லேடி சீட், ஜென் சீட், அதுக்கப்புறம் செர்வராயன் டெம்பிள், கிளியூர் ஃபால்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. போட்டிங் ஹவுஸும் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம போனப்போ. இந்த மாதிரி நீங்களும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணுன்னா மறக்காமல் இங்கே வந்து என்ஜாய்